நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகம் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலையெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 12ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி சூரியன் புதன், 7ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். மார்ச் மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதால பணியிடத்துல வெற்றியும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க. உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை வரவழைத்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதனால செய்யக்கூடிய செயல்கள்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல சரியான முடிவெடுக்கும் திறமை இந்த மாதத்துல உண்டு உங்களுக்கு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பல முறை முடிவு எடுத்தும் அந்த முடிவுல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தடங்கள் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் எல்லாம் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க கற்றுக்குங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு கல்யாணம், காது குத்து, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளால உங்களுக்கு சுப செலவும் வரலாம், விரைய செலவும் வரலாம். உங்களுக்கு ஒரு வாகனம் பழுது வைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகள், உறவினர்கள் வருகையால செலவுகள் இதெல்லாமே வரலாம். இந்த மாதம் 11ஆம் வீட்டில் சனி சூரியன் புதன் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பாரு. காதல் உறவுகள் எல்லாம் ஒரு சில பதட்டமான சூழ்நிலையே இருக்கும். அதிகமா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். செவ்வாய் உச்சமா இருக்கிறதாலையும் 10ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதாலையும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வரலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறாரு. அதனால உத்தியோகத்துல முழு மனதோடு ஈடுபடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு நல்ல பதவி எல்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல சுக்கிரன் 10ஆம் வீட்டுல செவ்வாயோடு இருக்கிறாரு. அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். பணியிடத்துல எல்லாம் யாரோடு காதல் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதத்துல உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எல்லை வகுத்து பழகிறது தான் நல்லது. அதே மாதிரி கூட்டுத்தோல் செய்யறவங்க எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதன் பிறகு 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய தொழில் வளர்ச்சியில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. உங்களுடைய திறமையை உணர்ந்து கடினமா உழைச்சி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் சனி புதனோடு சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. செவ்வாய் 5ஆம் வீட்டிலையும் 10ஆம் வீட்டிலையும், குரு முதல் வீட்டிலையும் இருக்கிறாங்க. 5ஆம் வீட்டில் பல கிரகங்களோட தாக்கம் இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல தடைகள் அப்படிங்கிறது வரலாம். ஞாபக மறதி, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் வரலாம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்துல 10ஆம் வீட்டிலையும் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்திலையும் இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 4ஆம் வீட்டுல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதால சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இல்லத்துல வரலாம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டு உறவுகள்லையும் சரி, வார்த்தைகள்லையும் சரி நிதானத்தை கடைபிடிங்க. சூரியன், சனி, புதன், செவ்வாய், வியாழன் ஆகிய 5 கிரகங்களோட கூட்டும் 5ஆம் வீட்டை பாதிக்கும். அப்படிங்கிறதால காதல் உறவுகளையும் சரி, திருமண உறவுகளையும் சரி, ஏதாவது ஒரு சில மனக்கசப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்துகிட்டே இருக்கும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டைகள் வர சூழ்நிலையெல்லாம் உண்டு. அதனால சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால ஒரு சில நேரத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அது நல்ல வெற்றி அடையும். குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகள் எல்லாமே சேரும் இந்த மாதத்தில். இந்த மாதம் ராகு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக செலவு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. 12ஆம் வீட்டில் ராகும், 6ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, சூரியன், புதன் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். தூக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக்கிறங்க, நல்லா தூங்குங்க. கண் சார்ந்த பிரச்சனை, வயிற்றுக்கோளாறு இதெல்லாமே வரலாம். தொழில் வியாபாரத்திலலாம் மேசராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய குறிக்கோளை இந்த மாதத்தில் அடைவீங்க. உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. முக்கியமாக பங்குதாரர்களோட ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமானதாகவே இருக்கும் இந்த மாதத்தில். மேசராசிக்காரர்கள்லாம் கடின உழைப்பு, பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனளிக்கும். மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே மீனராசிக்கு புதன் போறாரு. எடுத்த காரியத்திலிருந்து வந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலும். உங்களுக்கு வாங்கிய கடன் எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்வீங்க. உடல் நலம் சீராகிறதுக்கு மாற்று மருத்துவத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த மாதம். உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். உறவினர்கள்லாம் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் செல்லுவாங்க இந்த மாதத்துல. மார்ச் மாதம் 7ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. லாபஸ்தானத்துல சுக்கிரன் சொல்லும் பொழுது தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அது கைகூடி வரும். ஆரோக்கியத்துல எல்லாம் எலும்பு, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பழைய பிரச்சனைகள் இந்த மாதத்துல மீண்டும் தலை தூக்கலாம். அதனை நிவர்த்தி செய்யறதுக்கு உடற்பயிற்சிகளை அதிகம் மேற்கொள்ளுங்க. பொது தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதால மிகுந்த கவனத்தோடு படிக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். வாகனங்கள்ல செல்லும் பொழுதுலாம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. சிறிய பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல அப்படின்னாலும் அதற்குரிய உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. பயம், பதட்டம் இதெல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கணும் இந்த மாதத்துல. ஆராய்ச்சி மாணவர்களுக்குள்ள இந்த மாதம் ஒரு முன்னேற்றகரமான மாதமா தான் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு திறனும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுதலா இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையா இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் மேன்மேலும் ஊக்கத்தை கொடுப்பாங்க. இந்த மாதம் முழுவதுமே மாணவர்கள் அதிகாலையில எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக்குங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு எந்த செயலை செய்வதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா அந்த செயல்ல வெற்றி உண்டு. உங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த அளவு உங்களுடைய உழைப்பு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. இந்த மார்ச் மாதத்துல வாகனங்கள்ல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மேசராசிக்காரர்கள் அனைவரும்.